ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் ரொம்பவே டேஸ்டியான சத்து மாவு தாங்க ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். செர்லாக் பதிலாக இதையே நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு 1/2 ஸ்பூன் போட்டு நம்ம ட்ரையல் பார்த்துட்டு அவங்களுக்கு வயிற்றால போகுங்க. அதுக்கப்புறம் செட் ஆனதுக்கப்புறம் 2 ஸ்பூன் போட்டு செர்லாக் மாதிரி கலக்கி கொடுக்கலாம். கூழ் மாதிரியும் நம்ம கொடுக்கலாம். இதுக்கு நான் ராகி, பார்லி அரிசி, பாதாம், பிஸ்தா, முந்திரி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தாமரை விதைகளை நான் சேர்த்துக்கிட்டேன். வெள்ளை அவல், பொட்டுக்கடலை, நிலக்கடலையை நல்லா வருது தோல் உரிச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உளுந்து, பாசிப்பருப்பு, 5-6 ஏலக்காய் சேர்த்திக்கோங்க. முழு கோதுமை சம்பான்னு சொல்லுவாங்க, அதையும் சேர்த்து நல்லா வறுத்தெடுத்து ஆற வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சு அதை ஃபில்ட்ரு பண்ணிக்கலாங்க. அப்போ தான் அந்த தவிடெல்லாம் பிரித்து எடுக்க முடியும். இல்லைன்னா நம்ம செர்லாக் மாதிரி கலக்கும்போது நைஸாக வராது. ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ணி ரொம்ப டைம் எடுக்குதா, அப்போ உங்களோட ஆர்டரை உடனே எங்ககிட்ட ப்ளேஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் ப்ளேஸ் பண்ணி 2 or 3 டேஸில் உங்களுக்கு நான் டிஸ்பேச் பண்ணிடுவேன். பேபிஸ் மட்டும் இல்லைங்க, பெரியவங்களும் இதை எடுத்துக்கலாம். ரொம்பவே ப்ரோட்டீன் நிறைஞ்ச ஒரு சத்து மாவு தான் இது. உங்களுக்கு ஃபஸ்ட்டு ட்ரையல் பேசிஸில் வேணும்னா 100 கிராமும் அவைலபிளாக இருக்குது. சீக்கிரமாக உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.